இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓரியோ கேக். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதோட ஃப்ராஸ்டிங் வந்து ஓரியோ க்ரீம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது பண்ணுறதுக்காக நான் 2 பேக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 125 கிராம் அளவு. இதோட ரேட் வந்து 30 ருபீஸ். டோட்டலாக 2 பேக்கெட் எடுத்திருக்கோம். இதோட க்ரீம் தனியாக, பிஸ்கட் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். சாக்லேட் க்ரீம் இருக்கிற ஓரியோ பிஸ்கட்டும் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெனிலா க்ரீம் தான் இருக்குது. இந்த க்ரீமை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு பிஸ்கட் எல்லாமே நம்ம க்ரஷ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ எல்லா பிஸ்கட்டும் இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. பிஸ்கட்டை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம பொடிச்சு எடுக்கலாம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக தனியாக விப்பிங் க்ரீமோ அல்லது பட்டர் க்ரீமோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மளோட பிஸ்கட் நல்லா ஃபைன் பவுடராக வந்திருக்கு. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் சேர்த்து ஒரு முறை கூட நம்ம நல்லா பொடிச்சு எடுக்கணும். இப்போ இந்த பிஸ்கட்டோட இந்த சுகரும் பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகும். இப்போ இந்த பிஸ்கட் மிக்சரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப்பு ரூம் டெம்பரேச்சர் மில்க் எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் அல்லது ஸ்பேட்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட கேக் பேட்டர். இது பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 6 இன்ச்சு பேன் ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஈவனாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஸ்பேட்டில் யூஸ் பண்ணி இந்த 2 முறை நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் டாப்பில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இது வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண பேனு. இதில் வந்து கேக் டின் இறக்கி கொடுத்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் 30 to 35 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கேக் வந்து ஸ்கொயரில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ எது லைட்டாக சூடு ஆறுனதும் நம்ம இந்த பட்டர் பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணலாம். இந்த கேக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பிஸ்கட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருந்த க்ரீமை வந்து ஒரு விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இந்த ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும் இது. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவருக்காக. இப்போ இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆயில் சேர்த்துட்டு இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவை இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக க்ரீமை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்திருக்கேன். இப்போ கேக்கு சோக் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப்பு மில்க் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மில்க்கை சேர்த்து இந்த கேக்கை கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்கலாம். இது ஆல்ரெடி இது வந்து மாய்ஸ்ட் கேக்கு தான், நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் மில்க் அப்ளை பண்ணி நம்ம இதை சோக் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு கேக் ரெசிபி தான். இது பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 75 ருபீஸ் அந்த அளவில் தான் நமக்கு செலவாகும். வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்தால் கூட ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஒரு கேக்கு ப்ரிப்பேர் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியும். இப்போ க்ரீம் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் நைஃப் அல்லது நார்மல் நைஃப் யூஸ் பண்ணி கூட இந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ மேலே ஒரு நைஃபோட டிப் வச்சு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இப்போ ரிமைனிங் இருக்கிற க்ரீமை வந்து பைப்பிங் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டார் நோசல் டிசைன் வச்சு. இப்போ சாக்லேட் சிப்ஸ் அல்லது ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதில் வந்து ஹாஃபாக கட் பண்ண ஓரியோ பிஸ்கட்ஸ் வந்து சைடில் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறேன். இதில் எந்த டெக்கரேஷனுமே நமக்கு தேவையில்லை. நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேக்கை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது இந்த கேக்கு.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.